வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் சட்னி பொடியும் அந்த பொடியை வச்சு ரொம்ப சுலபமாக எப்படி சட்னியும் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சுலபம். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து எப்போதும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். இதில் கொடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். அடுத்தது 5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது கூடவே ஒரு 15 காஞ்ச மிளகாயை சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்க்குற அளவுக்கு இந்த 15 காஞ்ச மிளகாய் வந்து போதுமானதாக இருக்கும். ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, இதையும் நல்லா வறுத்துட்டு இதோட தோலை வந்துட்டு நல்லா உரித்து எடுத்துட்டு தனியாக ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நான் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன். எள்ளு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துடும். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நான் 2 துண்டு பெருங்காயத்தை சேர்க்குறேன். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். நம்ம மிக்சியில் அடிக்கும்போது ஈஸியாக அது உடஞ்சிரும். பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதில் உள்ள ஈரம் போகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை வந்து 50 கிராம், 15 காஞ்ச மிளகாய், 5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 4 கொத்து கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை வந்து முன்னாடியே சேர்க்க வேண்டாம், தேங்காயை வந்து லாஸ்ட்டில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த பிளேட்டில் உள்ளது மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். தேங்காயை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் இப்போ மிக்சியில் போட போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சட்னி வைக்கும்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 பாகம் அந்த பருப்பெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்து இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து 15 நாள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவு அந்த சட்னி பொடியை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி இப்போது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடுங்க ஒரு தடவை. நம்ம ஃபஸ்ட்டு கலக்கும்போது இது லேசாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திக்காகிடும், நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 பட்டை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம
கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சட்னி மிக்ஸ், அதை எடுத்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. நம்ம இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து இந்த சட்னி வந்து டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிட முடியும். அவ்வளோதான், டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.